நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை எங்க உள்ள. சரீரத்துக்கு அடுத்த கிரியை அல்ல, உள்ளே நடப்பிக்கிற கிரியை. இந்த கிரியை நான் நினைச்சதுக்கு மேல, நான் வேண்டுவதற்கு மேல உள்ளே நடப்பிக்கிற, நீங்க எல்லாம் நினைச்சீங்களோ அதுக்கு மேல, நீங்க என்னெல்லாம் வேண்டுனீங்களோ அதுக்கு மேல அவர் கிரியை செய்கிற வல்லமைக்குள்ள ஆசீர்வாதத்தை உங்கள் மேல பேசுறேன். சரி, உங்க ரட்சிப்பு ஹோலி ஸ்பிரிட்டு. உங்க ரட்சிப்பு என்ன? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ உங்க ஸ்டார்டிங்கே ஹோலி ஸ்பிரிட்டோட இணைப்பு. கிருபை இருக்கு, விசுவாசம் இருக்கு. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். உங்க துவக்கமே ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு. 2 துவக்கம். 1, உங்களின் நற்கிரியை துவக்கினவர் டாடி காட். 2வது, உங்களுக்கு விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 11:1. அடுத்தபடி உங்கள் ரட்சிப்பை துவக்கினவர் கிருபையோட விசுவாசத்தோட சேர்ந்துதான் உங்கள் ரட்சிப்பை ஆவியானவர் துவக்கி இருக்கிறார். இனிமே கிருபை உலகத்தில் எங்கெங்க பியூரா பேசப்படுகிறதோ, கிரியை இல்லாதபடி, அங்க ரிலிஜன் இல்லாதபடி, கிறிஸ்துவ பேசினாவே கிருபையை பேசுறாங்க. ஏமேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கிறிஸ்துவை பேசினார்கள், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பேசினார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இப்போ கிறிஸ்துவை பேசினா அங்கே ஹோலி ஸ்பிரிட் மக்கள் மேலே பூரண கிருபையை அந்த மக்கள் மேலே வைக்கிறார்.